அரசுக்கு சொந்தமான ஹோட்டல். விலை பேசிய இயக்குனர் விக்னேஷ் சிவன். என்ன காலி பண்ணிடுவீங்க போலயே ஆடி போன அமைச்சர் லட்சுமி நாராயணன். புதுச்சேரியில வார இறுதி நாட்கள்ல இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு இயக்குனரும் நடிகை நயன்தாராவுடைய கணவருமான விக்னேஷ் சிவன் திட்டமிட்டிருக்காரு. இதற்கான இடத்தை தேர்வு செய்யக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கு. அதன்படி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க சட்டசபைக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஷூட்டிங் சைட் மேனேஜரோட போயிருக்காரு. அப்போ அங்க முதல்வர் இல்லாததால சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ வார இறுதி நாட்கள்ல இசை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு இடம் தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு. பழைய துறைமுக வளாகத்துல புதிதா அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறதாவும் அங்க வேணும்னா நடத்திக்கலான்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்கான ஜிஎஸ்டியுடன் கூடிய கட்டண விவரங்களையும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவிச்சிருக்காரு. பதிலுக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஸ்கேலஸ் ஹோட்டல் பார்க்க நல்லா இருக்கணும், அதை விலைக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்க ஆடி போன அமைச்சர் லட்சுமி நாராயணன் அது அரசோட கட்டடம், அங்க சுற்றுலாத்துறை ஊழியர்கள் 300 பேர் வேலை பாக்குறாங்க, தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா, என்ன காலி பண்ணிடுவீங்க போலயேன்னு அதிர்ச்சியில கேட்க அதெல்லாம் இல்லன்னு சமாளிச்ச ஷூட்டிங் சைட் மேனேஜர் குமரன் குத்தகைக்கு தான் கேட்டோன்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வேற இடம் காட்டுறோம், போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காரு. தொடர்ந்து விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் பழைய துறைமுக வளாகத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தை பார்வையிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சரை அவருடைய இல்லத்துல சந்திச்சு பேசின இயக்குனர் விக்னேஷ் சிவன் சுற்றுலாத்துறையோட இணைந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்த இடம் குத்தகைக்கு கேட்டதாவும், முதலமைச்சர் அரசு விதிப்படி என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமா செய்யலான்னு, சுற்றுலா வளர்ச்சி தான் முக்கியம், அதனால உங்களுக்கு அரசு விதிப்படி அனைத்து ஒத்துழைப்பும் தரோன்னு முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிச்சிருக்காரு. அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலை பேச முயன்ற விஷயம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் புதுச்சேரியில ஏற்படுத்தி இருக்கு.